ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இங்கே 3 செக்ஷன்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ 4ஆவதாக ஒரு செக்ஷன் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஓகே, 4ஆவதாக ஒரு செக்ஷன் கிரியேட் பண்ண போகிறோம். சர்வீசஸ். ஓகே, இந்த சர்வீசஸ்க்கு எப்பவும் போல பேக்ரவுண்ட் கலர் நான் செட் பண்ணிக்கிறேன். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக ஒரு பேக்ரவுண்ட் கலர் வச்சா எனக்கு அது ஓகே, இது இவ்வளோ தூரம் அப்படின்ற மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அப்படியே நேற்று கிளாஸ் நடத்துங்க, நான் இறுதி பிஹெச்பி வச்சு பார்த்துக்கோங்க. நான் ஒரு பிக்சல். ஓகேவா? இது உங்களுக்கு இன்னும் பெட்டராக தெரியணும் அப்படின்னா பார்டர். ஓகே, இப்போ எப்படி இருக்கு? எப்படி நமக்கு தெரியும் இதுக்குள்ளார நம்ம இந்த செக்ஷனுக்குள்ளார நம்ம மார்ஜின் கண்டென்ட்லாம் கொடுப்போம். ஸோ ஓவர் ஃப்ளோ நீங்கள் ஹிடன் டிஃபால்ட்டாகவே கொடுத்துப்போம். ஓகே, சரி. இப்போ எனக்கு இந்த இடத்துல என்னமா வரணும் அப்படின்னா, நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னதான், இதுதான் நம்ம இப்போ கொடுத்துருக்கிற கலர் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த கலருக்குள்ளதான் நமக்கு என்ன வரணும் அப்படின்னா, இந்த மாதிரி வரணும், பாக்ஸ் பாக்ஸாக வரணும். ஓகேவா? இந்த பாக்ஸ் பாக்ஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு என்னவா பண்ணணும் அப்படின்னா, இப்படி தான் நமக்கு ஃபஸ்ட்டு வரும். கரெக்டா? இப்படி தான் நமக்கு ஃபஸ்ட்டு வரும். ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம இது ஹெட்டர் செக்ஷனில் இது ஒரு டிவ் எலமெண்ட்டு ஃபுல்லாக எடுத்துப்போம். ஓகேங்களா? ஸோ நம்ம 3 டிவ்வை ஒன்று எடுத்துப்போம். பாக்ஸ். ஓகே, 3 பாக்ஸு, 3மே வேறு வேறு கலர் கொடுக்கும். PG1 வேறு வேறு கலர் கொடுத்தா தான் நமக்கு கிளியராக தெரியும். பாக்ஸு BG1. ஓகே, இந்த பாக்ஸை நான் ஃபஸ்ட்டு வர வைக்கணும். இந்த பாக்ஸை நான் ஃபஸ்ட்டு இந்த இடத்துல நான் வர வைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, 3த்துக்குமே பாக்ஸ் இது கொடுத்துருக்குமா, இது கொஞ்சம் என்னடா இது எப்படா பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி 3த்துக்குமே பாக்ஸ் இருக்கு. ஓகேவா? 3த்துக்குமே பாக்ஸ் இருக்கு. நான் பேக்ரவுண்ட் கலர் இப்போ மட்டும் நான் ரெட் அப்படின்னு வைக்கிறேன். ஹைட்டு ஒரு 150 அப்படின்னு கொடுக்குறேன். 150 கொடுத்தோம்னா இப்படி வந்துச்சு. என்னென்ன இது ஃபுல்லாக வந்துச்சுன்னா, ஆமாம் 3 பாக்ஸ் இருக்கு, 3 பாக்ஸுக்குமே 150 150ன்னு எடுத்துருச்சு. அதனால அது அந்த மாதிரி இருக்கு. ஓகேங்களா? நீங்கள் பெட்டர் இந்த பேக்ரவுண்டை தூக்கி இந்த பேக்ரவுண்டுக்கு வச்சுருக்கோம். அந்த இதுக்கு ஒன்று வச்சுருக்கோம். இது ஒரு கலர், இதுக்கு ஒரு கலர், இதுக்கு ஒரு கலர் அப்படின்னு கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு என்னன்றதை முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. இப்போ பாக்ஸு ஹைட்டு 150 பிக்சல். ஓகேவா? என்ன விஷயத்த 150 கொடுக்க போகுது அப்படின்னா, அந்த டிவோட இது 1 2 3 இது 3மே 150 150. ஓகேவா? ஸோ நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா 1 2 3. ஓகேவா? 150 150 அப்படின்னு கொடுத்தா இந்த மாதிரி வரும். ஆனால் என்னுடைய அவுட்புட் எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கக்கூடாது. இப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? எனக்கு அவுட்புட்டு இந்த மாதிரி பாக்ஸ் பாக்ஸாக இருக்கும். இப்போ ஃபுல்லாக இருக்கு, எனக்கு ஃபுல்லாக இல்லை கம்மியாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இது ஃபுல்லாக தேவையில்லை. பாக்ஸு கிட்ட போய் நம்ம சொல்லலாம், உன்னுடைய வித்தை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோ அப்படின்னு. வித்து ஒரு
1000 பிக்சல் இது. ஓகே, 300 அப்படின்னு சொல்றேன். 300 அப்படின்னா இவ்வளவு தூரம் கட்டிடுச்சு. இந்த கேப் எல்லாம் இருக்கு. ஏன் இது இன்னும் போகல அப்படின்னா ஸ்டில் இது வந்து ஒரு பிளாக் லெவல் எலமெண்ட். எனக்கு என்ன எலமெண்டா இருந்தா பக்கத்துல வரும்? Inline block. Inline block. இன்லைன் பிளாக். Blocking. ஏன் இன்லைன் பிளாக் கொடுக்கணும் ஜெனிஃபர்? ஏன் இன்லைன் கொடுக்க கூடாது? எதுக்காக இன்லைன் பிளாக்னு எல்லாரும் ரெக்வெஸ்ட் பண்றாங்க? சார் ஹைட் வித் எல்லாமே அதுல கொடுக்கலாம் சார். வேற லெவல் மேம். நீங்க என்ன மேம் வரல போல அப்படின்னு? அவ்வளவுதான் மேம். சூப்பர், எக்ஸலன்ட். ஓகே, எதுக்காக பிளாக் லெவல் நம்ம இன்லைனா பண்றோம் அப்படின்னா பக்கத்துல வரணும். பக்கத்துல வந்தா நமக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அது என்ன ப்ராப்ளம் அப்படின்னா ஹைட் வித் செட் பண்ண முடியும். ஹைட் வித் செட் பண்ற மாதிரி ஒரு விஷயம் என்ன அப்படின்னா டிஸ்பிளே இன்லைன் பிளாக். நாளைக்கு என்ன அடுத்தடுத்த கிளாஸ்ல இன்னொரு ஆட்ரிபியூட் பார்ப்போம், டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அது இதோட ரொம்ப ஈஸியான மெத்தட். ஃபர்ஸ்ட் நீங்க இதை தெரிஞ்சுக்கணும். ஃப்ளக்ஸ் பண்ணா பக்கத்துல வந்துரும் இன்லைன் பிளாக் யூஸ் பண்ணாம. புரியல? இப்ப ஃப்ளக்ஸ் யூஸ் பண்ணனா அப்படியே டிஸ்ப்ளே ஃப்ளக்ஸ்ன்ட்டு கொடுத்தனா பக்கத்துலயே வந்துரும்ல. நான் ஆமா, அதை யூஸ் பண்ணிக்கலாம். ரைட். இப்பதான் தெளிவா சொன்னேன். அது அடுத்தடுத்தது பாப்போம்டா. புரியுதா? அடுத்தடுத்தது பாப்போம். இப்ப ஃப்ளக்ஸ்னா ஃப்ளக்ஸோட எப்படி அது பக்கத்துல வந்துச்சு அப்படின்றத சொல்லணும். ஓகேவா? ஃப்ளக்ஸ்ல அது ஒரு 4-5 ஆட்ரிபியூட் இருக்கும். அது மெயினான ஒரு விஷயம். அதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஆர்டர், ஓகேவா? ஃப்ளக்ஸோட கான்செப்ட், அது எப்படி அது தெரியுது, ஓகேவா? ஃப்ளக்ஸ் டைரக்ஷன், ஓகே, ஜஸ்டிஃபை கண்டென்ட்ஸ், அலைன் ஐட்டம்ஸ், இது எல்லாமே சொல்லணும். ஸோ அது ஒரு செஷனாவே வச்சுக்கலாம் அப்படிங்க. ஓகே, எங்கேயும் போயிட மாட்டேன், இங்கதான் இருப்பேன். வித் 600 பிக்சல் கொடுத்துக்கிறேன். அடி வாங்கிட்டு ஓடியது 400 பிக்சல் கொடுத்துக்கிறேன். அடி வாங்கிக்கலாம். இப்போ வரைக்கும் இது இங்க கரெக்டா இருக்கு. சரிங்களா? இப்போ 3 பாக்ஸ் நமக்கு வந்துடுச்சு, வேற வேற கலர்ல வந்துடுச்சு. ஓகே, எனக்கு இப்ப 3 பாக்ஸ் நான் ஓகே இந்த சர்வீசஸ்க்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஓகே சர்வீசஸ் மார்ஜின் எல்லா சைடும் ஒரு கொஞ்சம் கேப் விட்டுரும். ஓகே, இது கண்டெய்னர் மாதிரி எடுத்துட்டு வருது. இல்லை எனக்கு அந்த இதுக்கு தேவையில்லை, பாக்ஸுக்கு மட்டும் நம்ம மூவ் பண்றோம் அப்படின்னா பாக்ஸை வச்சு இந்த பாக்ஸுக்கு பாக்ஸை தள்ள போறேன். அவ்வளவுதான். எல்லா பாக்ஸையும் மார்ஜின் ஒரு 5px எல்லா பாக்ஸுக்குமே அது அப்ளை ஆகும். ஓகேங்களா? இல்லை எனக்கு ஒரே ஒரு டைரக்ஷனை மட்டும் தரனா போதும், மற்றதான் அங்கிருந்து பார்த்துட்டேன். லெஃப்ட் அடுத்தது ஈக்குவலா பிரிக்கிறதுக்கு அவ்வளவுதான். ஓகே, எல்லா பாக்ஸுமே மார்ஜின் டாப் யூஸ் பண்ணிக்குது, மார்ஜின் லெஃப்ட் யூஸ் பண்ணிக்குது. லெஃப்ட்னா இங்க இருந்து நகரும், இதுவும் இங்க இருந்து நகரும். எப்படி நகருது அப்படின்னா நம்ம தான் பாக்ஸுக்கு சேமா நம்ம எல்லா இதுக்கும் கொடுத்துருக்கோம்ல. ஸோ அதனால அந்த பாக்ஸை எல்லாத்தையுமே நம்ம மூவ் பண்ணுறோம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாக்ஸ் எல்லாமே இங்கே மூவ் ஆகிட்டு நிற்குது. ஓகே, ஸோ இந்த பாக்ஸை வேற என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மூலையில கொஞ்சம் கர்வ் மாதிரி பண்ணலாம். ஓகே, இந்த பார்டர் ரேடியஸ் ஓகே. ஸோ எனக்கு இந்த பார்டரோட பாக்ஸோட சைஸை இன்னும் கொஞ்சம் பெருசாகிக்கிறேன் என்னுடைய கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஓகே, அதே மாதிரி மார்ஜின் லெஃப்ட் கொஞ்சம் இது பண்ணிக்கிறேன். சரி, எனக்கு இது ஏதோ ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கு. என்னுடைய பார்டர் இங்கே ஓகே, இது வரைக்கும் ஓவர். இப்போ சோர்ஸஸ் போகிறேன், சிஎஸ்எஸ்ஸை காப்பி பண்ணுறேன், ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். எனக்கு இந்த 3 பாக்ஸு இப்போ வந்துடுச்சு. ஓகேங்களா? 3 பாக்ஸ் வந்துடுச்சு. இப்போ இதுக்குள்ளார நம்ம கண்டென்ட்டை எடுத்து வந்து வைக்க போகிறோம்.
என்ன செய்யலாம் அப்படின்னா ஹெட்டிங் இப்போ இதை காப்பி பண்ணிட்டு ஓகே அது அதுக்கு ஒரு கிளாஸ் வச்சுருங்க கிளாஸு சர்வீஸ் டைட்டில் ஒன்றும் கிடையாது ஹெட்டிங்கும் பேராகிராஃபும் வச்சுருக்கேன் அதுக்கு ஒரு டைட்டில் வச்சுருக்கேன் அவ்வளோ இப்போ இந்த விஷயம் இங்கே வந்திருக்கு சரி நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா எனக்கு இந்த ரெண்டு கண்டென்ட்டையுமே நான் சென்டருக்கு எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா எதுக்கிட்ட சொன்னால் போதும்னா பாக்ஸ் கிட்ட சொன்னாலே போதும் ஏன்னா பாக்ஸில் தானே நீங்கள் ஒவ்வொரு எலமெண்ட்டுக்காகவும் போய் எழுதலாம் எனக்கு ஆனால் ரெண்டு எலமெண்ட்டுமே சென்டர் வரணும் அப்படின்னும் போது நான் இப்படி நான் கொடுத்து யூஸ் பண்ணிப்பேன் ஓகேங்களா வெப் டெவலப்மெண்ட்டு இப்போ தனித்தனியாக கலர் கொடுக்கணும் இதுக்கான ஒரு விஷயத்த ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு இதுக்கு தனி அப்படின்ற மாதிரி பண்ணிக்கலாம் ஓகேவா இந்த இடத்துல லோரம் எக்ஸ்ட்ரா ஒரு 10 கேரக்டர் கொடுக்குறேன் ஓகே இப்போதைக்கு இப்படி இருக்கு சரிங்களா இப்போ இதுக்கான தனி டிசைன் ஒன்று பண்ண போகிறேன் என்ன அப்படின்னா கலர் ஏதாவது சேஞ்ச் பண்ணும் சர்வீஸ் டைட்டிலுக்கு இதை அவங்க லிங்க் பண்ணலையா சரி ஓகே இதை முதல்ல கலர் என்ன கலர் சர்வீஸ் பேராக்கு கலர் இந்த கலரை கொடுத்துருவோம் இப்போ இது ஓரளவு சேஞ்ச் ஆயிடுச்சு சரிங்களா இப்போ இந்த எலமெண்ட்டுக்கு வேற ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு கேட்டா நமக்கு தெரிஞ்ச அந்த லெட்டர் ஸ்பேஸ் லெட்டர் ஸ்பேசிங் 1.5 பிக்சல் 0.5 ஓகே லைன் ஹைட் 1.5 பிக்சல் இப்படி கொடுக்கலாம் வேற என்ன கொடுக்கலாம் ஃபாண்ட் வெயிட் நீங்க ஏற்றலாம் என்னெல்லாம் தோணுதோ அது எல்லாமே பண்ணுங்க ஆனா பார்க்கிறதுக்கு நீட்டா இருக்கும் ஓகேங்களா அவ்வளோ ஃபாண்ட் கேவலமா இருக்கு 400 ஓகே இப்போ இதை எடுத்துட்டு பாருங்க சேஞ்ச் ஆகணும்னு தெரியல இப்போ இதை எடுத்துட்டு பாருங்க சரி ஸோ எனக்கு இதுவே ஓகே இப்போ வேற ஏதாவது பண்ணலாமான்னு கேட்டால் பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்றேன் இந்த பாக்ஸுக்கு கர்சர் பாயிண்டர் அப்படின்னு ஒன்று கொடுக்குறேன் இப்போ இதை ஓவர் பண்ணும்போது இந்த இது நமக்கு ஓகே இது எல்லாமே தனித்தனி கலர்ல இருக்குல்ல அதை நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா பேக்ரவுண்டு ஒரே கலராக இருக்கு இது எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணி ஒயிட் கலர் கொடுத்துருக்கோம் ஓகே இந்த மாதிரி இப்போ சேஞ்ச் பண்ணிடலாம் ஓகே உங்களுக்கு பாக்ஸோட வெயிட்டு இன்னும் கொஞ்சம் கூட
இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி வச்சாச்சு. சரி, இப்போ வேற என்ன செய்யலாம் அப்படின்னா இதை ஓவர் பண்ணும்போது ஆக்டிவ் பண்ணலாம். ஓகேங்களா, இந்த பாக்ஸை ஓவர் பண்ணும்போது சம்திங் சேஞ்சஸ் பண்ணலாம். என்ன சேஞ்சஸ் அப்படின்னா பாக்ஸை அந்த சூடோ கிளாஸை சொல்லி கொடுத்துருக்கல, பாக்ஸை ஓவர் பண்ணும்போது நான் என்னென்ன விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறோம் அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு. இப்போ நான் ஓவர் பண்ணும்போது இந்த கலர் பேக்ரவுண்டாகவும் ஒயிட் கலர் கலராகவும் மாறும். ஓகேங்களா, பேக்ரவுண்டுக்கு இந்த கலரு, பேக்ரவுண்டுக்கு இந்த கலரு, டெக்ஸ்ட்டுக்கு ஒயிட் கலர். Oh my god. ஒயிட் ஒர்க் ஆகல. ஒயிட் ஒர்க் ஆகணும்னா அது வந்து என்ன சொல்றதுன்னா இந்த பேராகிராஃப்க்கு போய் கொடுக்கணும், அது கொடுத்துக்கலாம். எக்ஸாக்ட் கலர் எனக்கு கொடுக்க தெரியும், அதுக்கு தான் நான் இது பண்ணுறேன். சரி, ஓகே. பேக்ரவுண்டு ஓகே. இந்த இது வருதா, இதில் ஓவர் பண்ணும்போது எனக்கு என்னவா வரணும் அப்படின்னா சர்வீஸ் டேராவோட கலர் இதை சொல்கிறேன் என்னன்னு, ஒயிட். ஓகே, என்னன்னா இதை இப்போ சேஞ்ச் பண்ணுறோம். ஓகேங்களா, சொல்கிறேன். இப்போ எனக்கு இந்த பாக்ஸை ஓவர் பண்ணும்போது எனக்கு இந்த சர்வீஸ் பேராகவும் சம்திங் சேஞ்ச் ஆகணும் அப்படின்ற மாதிரி எது. ஓகேவா, நம்ம என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா தனித்தனியாக தான் எழுதிருக்கு. இப்போ ஜஸ்ட்டு இதை மட்டும் காப்பி பண்ணதால ஓகே. நீங்கள் இந்த இதுக்கு போகவே தேவையில்ல, நீங்கள் இதையே வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ ஓவர் பண்ணுறேன், எனக்கு கலர் சேஞ்ச் ஆகுது. ஓவர் பண்ணுற கலர் சேஞ்ச் ஆகுது. ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இதுக்குள்ளார ஆல்ரெடி கலர் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு கலர் பார்க்கலாம். இது எதுக்காக சேஞ்ச் ஆகலை அப்படின்னா இந்த சர்வீஸ் பேராக்கு நம்ம இந்த கலர் கொடுத்து அதனால ஒர்க் ஆகுது. ஓகேவா, ஸோ இந்த சர்வீஸ் பேரா கலரை தூக்கிட்டு இந்த இடத்துல ஒயிட். ஓகேவா, ஸோ இப்படி தான் சர்வீசஸ் பாக்ஸஸ் எல்லாமே இது பண்ணுவோம். இந்த இடத்துல நீங்கள் ஒரு ஐக்கான் கூட வச்சுக்கலாம். ஏதோ ஒரு சைட் பார்க்கணும், ரெஸ்டாரண்ட் சைட்டா, கலர் சேஞ்ச் பண்ணுறது எல்லாமே நார்மலாக பண்ணக்கூடியது. பாக்ஸை ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணுங்க, அதுக்குள்ளார கண்டென்ட் எடுத்துகிட்டு வாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஓவர் இதை வந்து எடுத்துகிட்டு வாங்க. ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸை கிரியேட் பண்ணுங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி தான் எல்லா இடத்துக்குமே யூஸ் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள், இப்போ இந்த செக்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இது ஒரு ஓல்ட் கலர்ஸ்னு ஒன்று ஓடும். ஓகே, இந்த செக்ஷனே எடுத்துக்கோங்க. இந்த செக்ஷனில் இந்த சைடு இமேஜ் இருக்குது, இந்த சைடு கண்டென்ட் இருக்குது. ஓகேங்களா, இது எப்படி பிரிச்சுக்கணும்னா இதையுமே ஒரு டிவ்குள்ளார போடணும், இதையுமே ஒரு டிவ்குள்ளார போடணும். இதுக்கு ஒரு 40% ஆர் 500 பிக்சல் வந்து வித்து கொடுத்துக்கணும். இதுக்கும் அதே மாதிரி கொடுத்துக்கணும். டிஸ்பிளே இன்லைன் பிளாக் யூஸ் பண்ணிட்டு இதை ஃபுல்லாக இமேஜ் கவர் பண்ணிக்கணும். ஓகேங்களா, இமேஜ் போட்டு ஃபுல்லாக இதுக்கு ஏற்ற மாதிரி கவர் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல ஹெட்டிங் டேக்கு, ஒரு ப்ரைஸ் டேக்கு, அகைன் ULLI டேக். ஓகேங்களா, ஸோ இதுக்கு மேலே பார்க்குற எல்லா செக்ஷனுக்குமே உங்களுக்கு ஐடியா ஓரளவு கிடைக்கும். இந்த செக்ஷனுமே அதே தான். ஓகேங்களா, ஒரு இது ஒரு பேராகிராஃப் டேக்கு, இமேஜ் டேக்கு, இந்த கண்டென்ட் டேக். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு இந்த லே அவுட்டை பிரிக்க கற்றுக்கோங்க. இது ஒன்று, இது ஒன்று, இது பார்த்தாலே தெரியுது 4 டேக்காக பிரிக்கணும். 25 25 25 அப்படின்னு சொல்லிட்டு இமேஜ் கேலரி மாதிரி ஒன்று வைக்கிறாங்க. அகைன் இது 3. ஓகேவா,
கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது கிஷோர்